இன்னைக்கு I'll tell you about this ரொம்ப நல்ல ஒரு அழகான ஸ்டோரிஸ். ஓகேவா? நாட் மெனி பீப்புள் மைட் லைக். ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு இது growth வந்து அவங்களுடைய அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து இது இருந்தது. என்ன படம் அப்படின்னா ஷாஜஹான் டர்ன் ஆஃப் த 2000ல நம்மளுக்கு தட் வாஸ் அ மூவி தட் இயற்கை அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான அந்த ஒரு மூவி. அந்த 2000 அந்த ஃபேஸ் ஆஃப் 2001ல் அந்த டைம் எல்லாம். அப்போது தேர் இஸ் திஸ் another மூவி தட் இஸ் காதல் கொண்டேன், தனுஷ். ஓகே, விஜய் ஹேஸ் பிகம் சிஎம், ஜோசப் விஜய், சாம், சங்கீதா அவங்க மிஸ்ஸஸ். அந்த அவங்க அந்த இதில் வந்து பொலிட்டிக்கல் கெரியரில் பிகாஸ் ஹி ஹட் பின் ரெப்ரசன்டிங் லாட் ஆஃப் சோஷியல் மெசேஜஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தனால த்ரூ ஹிஸ் மூவிஸ் வந்து அந்த மாதிரி பண்ணி ஹீ இஸ் ஏபிள் டு கம் அப் டு தட் லெவல். ஓகே, அப்புறம் இவங்க பார்த்தா தனுஷ் பார்த்தா லைக் ஹிஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் செல்ஃபில் அந்த இன்ட்ரோவர்ட் மாதிரியான ஒரு நிறைய கேரக்டர்ஸு, சைக்கலாஜிக்கலான சில நிறைய கேரக்டர்ஸு, அப்புறம் இந்த இட்ஸ் நாட் ஜஸ்ட் சைக்கோபாத்துக்கு உண்டான ஒரு இது இல்லை, அதில் வந்து ஒரு நிறைய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆனந்த தாண்டவும் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரா எனர்ஜியில் அப்படின்ட்டு ஹீ ஹேட் ஷோன். ஓகே, ஒரு சிம்பிளான ரொம்ப சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஹவு ஹீ இஸ் ஏபிள் டு அட்டைன் தட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். அண்ட் ஹிஸ் சன்ஸ் ஆர் அல்ல ட்வின்ஸுன்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்தோன்னா அவ்வளோ தேஜஸோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கும் போதே. லைக் ஆஸ் ஹவு தனுஷ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி மூவிஸில் வந்த என்ட்ரியை விட அவங்களோட சன்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக இவரோட ஆக்டர் ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர் ரஜினி சாருடைய மருமகன் சொல்லும் போது அது அந்த ஒரு இது இருக்கும் தான் செய்யும். அது ஸ்பிரிச்சுவல் கானடேஷன்ஸில் அந்த மாதிரியான ஒரு இதில் அவங்களோடது இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட்டில் வென் ஐ திங்க் அபவுட் த ஸ்கிரிப்டிங், அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இந்த ஷாஜஹானில் யோசிக்கும் போது இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸை வந்து நான் சொல்லலான் இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நான் நினச்சி பார்த்த ஒரு சில விஷயம். அது எப்படின்னா, ஷாஜஹானில் we are all used to learning this. ஷாஜஹான் built தாஜ்மஹால் ஃபார் ஹிஸ் லேடி லவ். அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய மெமரி ஆஃப் தட் ஷாஜஹான் ஹேஸ் பில்ட் த அந்த தாஜ்மஹால். ஓகேவா? இட்ஸ் அ மஹல், இட்ஸ் அ மஹால், அப்படி மஹால். அந்த அது வந்து ஒரு ஹால். ஓகேவா? ஒரு ஆடி இது சவுண்டில் நம்மளுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். வேர் யோர் ஓன் எனர்ஜிஸ் வந்து எக்கோ ஆன போது கூட அது வந்து அப்படியே ஒரு சரவுண்ட் சிஸ்டமில் போன மாதிரி போய் திரும்பவும் உங்களுக்குள்ளேயே இறங்கக்கூடிய ஒரு எஃபெக்ட், அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். தட் இஸ் வாட் ஐ நோ அபவுட் தட். ஓகேவா? ஆஸ் ஹவு மச் யூ லவ் அ பர்சன், இறந்த பிறகும் கூட அந்த ஹாலில் வந்து நம்ம மெடிடேட் பண்ணும் போதோ இல்லைன்னா நம்ம அவங்கள பற்றின ஒரு சிந்தனைகள் இருக்கும் போதோ இந்த மெமரிஸ் ஆஃப் தோஸ் பர்சன் ஹூம் வி செரிஷ்ல, ஆஃப் ஹூம் வி லவ் ஸோ டியர்லி, அவங்களுடைய லைஃப் எனர்ஜிஸை வந்து திரும்ப கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். தோ அவங்க நூறுங்கிறாங்க, அதுதான் தட் இஸ் ஹவு தே ஹாவ் தி சதம் 100 செஞ்சுரி, டர்ன் ஆஃப் த செஞ்சுரி, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம். பட் தட் இஸ் வாட் ஐ திங்க் அபவுட் தாஜ்மஹல். ஓகேவா? மஹால் அந்த மாதிரியான ஒரு இது. மஹால் இஸ் ஷாஜஹான்ஸ் மஹால். ஓகே, த ஹுமாயூன்ஸ் டூம்ஸ் இருக்குது. ஹுமாயூன்ஸ் டூம்ஸுன்னும் போது ஆயுஷ் ஆயுஷ் அப்படிங்கிறத வந்து இஷ் அப்படிங்கிற சவுண்டில் அதெல்லாம் சொல்லாத, அதெல்லாம் வந்து ஒரு ரிக்வேதாக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும். டோன்ட் சே இட். ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா தட்ஸ் வென் அ டூம் ஆஃப் த ஆஃப் இன் மெமரி, அகெயின் இன் மெமரி. இது வந்து ஓப்பனாக இருக்குது, மொஹால் மாதிரி இல்லை. ஸோ தட் இஸ் ஹுமாயூன்ஸ் டூம் தான் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க. தோஸ் ஆர் பில்லர்ஸு, காலம் ஸ்ட்ரக்சர்ஸு, மினார்ஸு, அந்த
அந்த அவங்களுக்கு உண்டான ஃபுல் வேல்யூவும் வந்து அந்த அந்த எரெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்டூபாஸில் நம்மளுக்கு தெரியும் வாட் தே வேர் பேரிங் அண்ட் ஹவு மச் தே ஆர் ஏர்னிங் டு யூனோ yearning that longing is there of them to connect with the people அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹமாஸ் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த இதில் வந்து நம்ம சொல்லும் போது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடியது நம்ம ஆர்ச் மட்டும் நம்ம வந்து ஹிந்து இதில் நம்ம வேதிக் இதில் நம்ம சொன்னால் கூட இந்த எரெக்டட் டோம்ஸ் எல்லாம் வந்து இன் மெமரி ஆஃப் ராஜீவ் காந்தி, லேட் ராஜீவ் காந்தி. அவர் வந்து ஏற்கனவே இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, அட்வான்ஸ் இதில் நம்ம பார்க்கும்போது ஹீ இஸ் லிவிங் சம்வேர் அண்ட் அவர் அவர் வந்து நிஜமாவே பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இது தெரியுது நம்மளுக்கு. லைக் as how like you say that iconoclastல earlier நம்மளுக்கு வந்து இப்போ 7 criterias 8 வந்து நான் I was thought I mean I thought about this இந்த ஆதாருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவ்வளோ UIAID அந்த UIDAIல வந்து அவங்க பண்ணுறது அந்த 4 ஸ்கொயர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் இது நடுவில் வருதுல்ல, when I show you the diagram I think I'm not able to show you this See, I thought about these connects here. These are the 4 squaresன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஆதாரில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 ஸ்கொயர்ஸோடைய கனெக்ட். நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் வந்து அந்த இது வந்து கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும், டிஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். பிகாஸ் வி ஆர் மூவிங். ஓகேவா? அதை வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை, நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தால் இங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க, இங்கே கன்சம்ஷனில் இருந்ததுன்னா இந்த இடம் கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். இல்லை இங்கே கொஞ்சம் இந்த சைடில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துக்கெல்லாம் அது பார்த்துக்குவோம், அந்த மாதிரி இருக்குதான்ட்டு. இந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆதாரில் நம்மளுக்கு இந்த தான் வந்து அந்த 4 ஸ்கொயர்ஸ்க்கு உண்டான அந்த டிசைனில் வருது. அண்ட் பீப்புள் ஆர் ட்ரைங் டு மேக் திஸ் அவுட் லைக் இதை வந்து போட்டால் இந்த அப்பர் ஹவுஸ்க்கும் லோவர் ஹவுஸ்க்கும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது வந்து பிரேக் ஆகிடும், நாட் பிகாஸ் அப்டேட்ஸு, அப்புறம் பீப்புள் வில் நாட் வாண்ட் சச் ரிஜிட் பேட்டர்ன்ஸு. அப்புறம் இது வந்து ஒரு இதில் வந்து நிறைய இது மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருந்ததுன்னா இட் மைட் நாட் பி வெரி யூனோ அடாப்டிவ் அப்படி இப்படின்ற மாதிரியான சில கொஞ்சம் இது இருந்தது. நல்ல அதாவது அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, வித் ஆல் தீஸ் ரெஜிஸ்ட்ரிஸ் கரெக்டாக இருக்குது. எந்த இதானாலும் அவங்க இதில் வந்து இதில் செக் பண்ணால் நம்மளுக்கு சரியாக தான் இருக்கும் அந்த டேட்டா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க இடம் மாறினாலோ இல்லைனா ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கணுனாலும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா தென் திஸ் மைட் ஹோல்ட் ஆத்தென்டிக். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஐடி இந்த அந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, டெக்னாலஜி அந்த மாதிரியான பேஸ்ட் இதில். அண்ட் ஹீஸ் விஷன் அந்த ஆதாருக்கு, அதாவது அவருடைய விஷன் வந்து ராஜீவ்காந்தி மெமோரியலில் இது ஒன் ஆஃப் த மெயின் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ் தட் ஹீ வாஸ் திங்கிங் அபவுட் இல்லை அந்த காலத்தில் இருந்த போதே. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொன்னால் கூட கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது வந்து டேட்டா பேஸ் கொண்டு வரணும்னு நினச்சது ஹீ வாண்டட் டு டூ இட். ஓகேவா? ஸோ அது இது பண்ண முடியுமான்னுங்கிறது இல்லை. ஐ தாட் தேர் மைட் பி another ஸ்டூப்பா ஹமாயன்ஸ் டூம் தட் வுட் ஹாவ் திஸ். ஓகேவா? ஆனால் இது வந்து எவ்வளோ இதுவாக இருக்குங்கிறது எனக்கு தெரில. மைட் பி இது நான் வந்து ஒரு ஹார்ட்டாக கூட போட்டுருவேன். ஏன்னா
there's so much of love and so much of energies, because அது ஹெவன் மாதிரி நம்மளுக்கு தெரியலனாலும் அது வந்து ஹெவன்லியாக தான் இருக்குது. ஹெவன்லியான அபோர்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ், பெரிய ஒரு ஆக்சிடென்டல் ஒரு இது நடந்திருந்தா கூட நம்மளுக்கு வந்து if we still think about this holds really valuable, this holds really good about the person who stood for love, and the person who stood for compassion, and he was sharing it with so many other people also. அதனால I think he deserves this to be given. அந்த ஹார்ட் அது வெறும்னா அந்த ஏதோ ஒரு சீல் வைக்கிற ஒரு இது மாதிரி பிளட் இது போர்ஷன் மாதிரி இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, there were so many other martyrs also during that accidentல, அந்த கொலாப்ஸில். அதனால் அதை வந்து யூஸ்வலாகவே நம்ம அந்த ஆர்ட் ஷைன்லலாம் பார்க்கும்போது ஜீசஸ்லோடைய ஹார்ட்டில் அந்த வேலி போட்டு அந்த கேண்டில் போட்டு இட் வில் பி லைக் அ பர்னிங் இது, the light is always burning and the heart is always burning na இந்த அளவுக்கு வந்து burn ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன, it's such a diamond heart that you have to forgo the person and then you have to have the diamond. That's the legacy that we are talking about, and that would stand so many years and centuries, and that's how it becomes a monument in memory of the person. But I found the person had returned. Okay, already he had returned from the heaven. The Father is still not in the heaven, and he had come back to the earth. That's only thing that we have not been able to see eye to eye, meet the person. ஸோ டேரக்ட் பார்க்குறதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளால் பார்க்க முடியலன்னா கூட நம்மளுக்கு த்ரூ அ கேட்ஜெட், த்ரூ அ மீடியம், த்ரூ அ டிவைஸ் we are able to see the person. ஓகே, ஸோ this has become true அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுது. தட்ஸ் அபவுட் த ஸ்டூப்பாஸ். அப்போது நம்மளுக்கு என்ன ஹோம்ஸில் 7 இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது, டார்ச் லைட்டில் ஒரு இது எரியிற மாதிரி இருக்குது. அந்த என்ன நம்ம வந்து அந்த அத்லெட் எல்லாம் வந்து ஓடுவாங்களே, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான ஒரு இது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தது, ஒரு கிரெயின், ஒரு மாதிரி குழந்தை கட்டு வச்சுருந்த மாதிரி இருந்தது. சம் பீப்புள் வேர் சேயிங் இட்ஸ் அ ஜாவர், சம் பீப்புள் வேர் சேயிங் இட்ஸ் அ பார்லி, மேய்ஸ், வீட்டு, ரைஸுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சம்திங் தட் இஸ் எடிபிள், சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஆகாரம், அது ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சரல் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருந்திருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸில். அண்ட் தட்ஸ் வை தே ஹேட் வாண்டட் டு ஹாவ் இட். பட் அது பார்த்தா அது வந்து ரொம்ப ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதுவாக போதோ, அந்த இடத்துல வந்து அது இருக்கக்கூடாதோ அப்படிங்கிறதுனால ஐ திங்க் தே ஹேட் ரிமூவ் தட். சி இந்த ஜூபிட்டர்ஸோடைய அந்த ஒரு இது அந்த பர்னபாஸ் மாதிரி இல்லை, லைக் பர்னால்லே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சார்ஜிங்க்கு உண்டான இது அந்த மூன்லேயே கூட வென் த மூன் ஷைன்ஸ் அண்ட் சச் கோல்டன் இது, அவர் அந்த டார்ச் லைட் எடுத்து நடந்து போகும்போது யாத்ராவில் அந்த ஒன் ஆஃப் த போர்ஷன் வேர் இட் ஹேஸ் அந்த ஸ்மோக் வந்து அழகாக நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு போர்ஷனை வந்து பிளாக் அவுட் பண்ணுது. ஓகே, அது ஃபுல் மூன் தான். அந்த ஃபுல் மூன்லேயுமே கூட அந்த வளர்பிறை தேய்பிறையில் அந்த மூனில் நம்மளுக்கு வந்து அந்த டார்ச் லைட்டை நடந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு ஸ்மோக்கோடைய இது கூட நம்ம இதில் வந்து எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், தட் இஸ் ஒன் ஆஃப் த டூம். அது ட்ரூத்துக்காக சொல்கிறேன். ஓகேவா? இட்ஸ் ஸோ ட்ரூ தட் வாட் யூ சி அண்ட் தட் வாட் யூ have erected on அந்த இடத்துல இருக்க இது ஸ்டூப்பா டோம். இன்னொன்று வந்து கொடை, 3 கொடை இருக்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து டாட்டாய்ஸை வந்து ஒரு 3 லேயர்டாக இருக்க இது வந்து நான் ஒரு இது வச்சுருந்தேன். நான் தட் வாஸ் அ மெமெண்டோ தட் வாஸ் கிவன் பை சம்படி ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட் டு அவர் ஃபேமிலி. அந்த ஒரு பெரிய ஒரு ஷெல்டு டாட்டாய்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு டாட்டாய்ஸ், அதுக்கு மேலே ஒரு குட்டி டாட்டாய்ஸ், அண்ட் தட் வாஸ் கிஃப்டட் டு மீ அண்ட் ஐ டிட் ஃபார் லாங் டைம். பட் தென் அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டாங்க. அந்த வெறும் அந்த ஷெல் மட்டுமே கொடை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கொடையே வந்து அது கிழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக, லைக் அந்த ரெயின் எவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதை பிடிக்க முடியும், 3 லேயர்டு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதை எரெக்ட் பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்னு. யூ ஹவ் சீனில் லைக் மிலிட்ரியில் அந்த மாதிரியான இதெல்லாம் போயிருக்கும் போதெல்லாம்
இந்த ஷெல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒரு கவசம் மாதிரி இருக்கும். லைக் இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் நம்ம போடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, நமக்கு அந்த ஹோம் the as how that you are sheltered within your own space, within that you have your own the shell that bears your life அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு டாட்டாய்ஸ்க்கு அந்த ஒரு சிம்பிள் இருக்கு. அதுதான் வந்து அந்த கொடை மாதிரி இருக்கிறதுல 3 டயர் இதில் வச்சிருக்கிறாங்க. அண்ட் தட் இஸ் ஆல்சோ ட்ரூ, வெரி மச் ட்ரூ. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஸ்டாருக்கு உண்டான அந்த பேட்டர்ன், அந்த ஸ்டாரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த ஸ்டாரை பற்றி தெரிஞ்சுக்காத ஆளுங்களே இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஹவு த ஆக்டர்ஸ் ஸ்டார் வேல்யூவில் வந்து இருக்கக்கூடியவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் only the celebrities only the national leaders only the people who are in these services இதெல்லாம் போடுக்கிறவங்க மட்டும்தானா, somewhere that we can accommodate the audience also, because ஏன்னா ஒவ்வொரு பர்சனுமே ஒவ்வொரு ஹியூமனுமே வந்து ஒரு ஸ்டாரோடைய தான் பர்த் இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு சோலார் கேலண்டர் மூன் கேலண்டர் எல்லாம் சொன்னால் கூட we still know that we are born in a star. Everybody has a star value. அதனால தட் வாஸ் ஆல்சோ ட்ரூ, வெரி மச் ட்ரூ. அந்த அஸ்ட்ரானமிக்கலுக்கு உண்டான அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கூட அந்த வந்து ரொம்பவும் உண்மையான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஜி ஸ்டார் இதெல்லாம் வந்ததில்ல. அண்ட் இன்னொரு ஒரு இது என்னன்னா, அந்த ஃப்ளேம்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வார்ம்த், ஓகேவா, லைஃப் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, அந்த இதில் வந்து அக்னிகுண்டம்னு சொல்வதா, அது வந்து நம்ம நெருப்புக்குண்டான சாட்சி, அக்னிக்குண்டான ஒரு நெருப்பு கூட ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா அது சொல்லுவாங்க. அது யாகம் பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இது ஒரு நம்ம எப்போவுமே சுடராக வந்து சின்னதாக ஒரு கேண்டலோ இல்லைன்னா வந்து விளக்கில் ஏற்றி வைக்கிற தீபமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜுவாலை ஒன்று இருக்கும்ல. இப்போ அத்லெட்டில் ஸ்போர்ட்ஸில் நம்ம டார்ச் லைட் எடுத்துகிட்டு நம்ம தீப்பந்தம் எடுத்து போடுறது வந்து நம்ம வி ஆர் ஷோயிங் வே ஃபார் த அதர்ஸ் டு ஃபாலோங்கிற மாதிரியான ஒரு பெரிய பாத் அது. இந்த இதில் வந்து நம்ம வந்து த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஸ்டனன்ஸு, த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பைண்டிங்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சாட்சியாக அது இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வச்சுருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு இது என்ன அதில் பார்த்தது, தாமரையில் இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எல்லாம் ரீபில்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய இது பண்ணிலாம் வச்சுருக்கும் போது இந்த பிளாக்காக இருக்கிறது வந்து பிளாக் புக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறத கோல்டன் கலரில் அந்த தாமரை ஃபுல்லாக ஜொலிக்குது. ஓகேவா, பார்ட் 4 தான் இருக்குது, ஆனால் பார்ட் 5 வரைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 4 தான் திரும்ப வரைக்கும் எழுதினாங்களான்னா பார்ட் 5 வரைக்கும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதில் வந்து ABCDEFGHன்னு போயினே இருக்கேன்னா அது போனால் A to Z தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து A to A, A to B, B to A இப்படி தான் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன 26 தான், A to Z வரைக்கும் தான் இருக்கும். அதில் அந்த அளவுக்குள்ளே தான் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ நான் போய் நேரில் போய் பார்க்கலாம் அந்த இடம். ஓகே. இன்னொரு பாண்டு, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியது லிலீஸ் அண்ட் த லாட்டஸ். ஓகே, லாட்டஃபிஸ், த சாஃப்ட்னஸ் ஆஃப் த ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் வேர் it adheres to it glorifies the sun. The spiritual உடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அந்த தாமரை அதை வந்து அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுது. ஏர்த்தும் சன்னோடைய இதையும் வந்து எனர்ஜியை கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பிலீஃப். ஓகேவா, பேசிக்காக ஒயிட்டு அண்ட் பிங்க் தான் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் இதில், அதாவது வேர் த blood runs into the veins of the lotus, it becomes pink. When the blood is stained, அது நிறைய பாப்பராசிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் போது இட் பிகம்ஸ் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்ஸாக இருக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஏன்னா நம்ம ப்ளூ பெனில் எழுதுகிறோம்ல, க்ரீன் பெனில் எழுதுகிறோம், ப்ளூ பெனில் எழுதுகிறோம். அதனால வந்து அந்த தாமரை வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் பேசிக் டிஃப்ரென்சஸ் தெரியும். பாண்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டு, நல்ல ஸ்வீட் வாட்டர் இருக்கும், நல்லா
தண்ணி பார்க்கும்போதே அந்த லீஃபும் அந்த தண்ணியும் அது தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அந்த ஹார்ட்டும் அதில் வந்து மின்றது தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீனும் வந்து அந்த கிறிஸ்டல் மாதிரியே இருக்கும். அந்த தான் வந்து அதோடைய த லைஃப் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் தட் தட் எமனேட்ஸ் ஃப்ரம் தட், த எனர்ஜி தட் எமனேட்ஸ் ஃப்ரம் தட். அண்ட் இன்னொரு ஒரு இது என்னன்னும் போது இது பார்க்கும்போது இது சொல்லும் போதே எனக்கு வந்து அதுதான் எல்லாமே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ விட்டுட்டுனா நான் 7ல் சக்ரா. ஓகேவா, தட்ஸ் வேர் த ஃப்ளாக். அந்த இப்படி நம்ம ஹாரிசாண்டலில் பார்த்தாலோ இல்லை வேர்ட்டிக்கலில் பார்த்தாலோ that chakra is the axle that has the connects the vertical view and the horizontal view of the lines that runs la global la நம்ம பார்க்கணும்னா கூட the vertical and the landscape la இந்த அளவுக்கு போற அளவுக்கு கூட somewhat holds it, binds it together நம்மது chakra. And it binds, அதுவும் கரெக்டு, ஆக்சல் இருக்குது. அண்ட் த மூமெண்ட் ஆல்சோ இஸ் வித் த சக்ரா அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா, 7 இஸ் தேர், 7 டோம்ஸ் ஆர் தேர். ஓகேவா, இது எல்லாமே இஸ்ஸுக்குள்ளே தான் வரும். அப்படி தான் என்னுடைய இது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் இல்லை அந்த பேஸ், அது அதோடைய இதை தான் வந்து பரிணாமத்தை தான் வந்து இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எப்போ 2003 பண்ணது, நான் வந்து எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் பார்த்தேன். ஐ வாஸ் திங்கிங் த ஃபாதர் இஸ் ஸ்டில் இன் த ஹெவன், ஐ ஹேர் நாட் கம் பேக். அண்ட் என்ன நிறைய இதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண முடியாத அளவுலே இருந்துச்சு. லைக் இன்னும் எவ்வளோ பண்ண முடியாம இருக்கிற அளவு இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் we are still yearning, we are still missing out, we are still longing for the அந்த ஒரு இதே இருக்குது, that craving இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆல் தட் இஸ் அபவுட் த டோம்ஸ். ஓகேவா, அதான் ஐம் சேயிங். 8 வந்து நான் ஆதார் தான் யோசித்தேன். 8க்கு வந்து வென் சம்திங் இஸ் தட் ஹேட் பின் டன் இவ்வளோ வாஸ்டாக எக்ஸ்டென்சிவாக இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக பண்ணியிருக்கும் போது, அதுவும் ஹிஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ பெரிய லாங் பேக் ஹிஸ்ட்ரியிலேருந்து சேர்ன் அவுட் பண்ணி அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எபிக் இஸ் நாட் ஜஸ்ட் தி மகாபாரதா அந்த ராமாயணா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த அந்த இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஜெனட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும். சம்திங் வேர் you can hone up your skills somewhere where you are failing to do something that you can mend ways with அப்படிங்கிறது, because you understand where the problem lies. When you don't know there is some problem we don't know what the problem is na, அப்போ தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். When you know what the problem is, then you will be able to mend it. So that's all about the tome, and that's all about the energies that அது அதில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்கைஸ்க்கு ஓப்பன் அப் ஆகிருக்கா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். And then the Babar comes in, where for so many years, when I was reading about, நானே ரொம்ப காலம் படிச்சுட்டு இல்லை, கண்டினியூஸாக படிக்க மாட்டேன். இருந்தாலும் மேகசின்ஸ் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நார்த் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, இது எப்போ பார்த்தாலும் இது ஒரு இஷ்யூ ஒன்று. அயோத்தியாவுக்கு வந்து அங்கே ராமர் பிறந்தாரா, கிருஷ்ணர் பிறந்தாரா, பாபர் தான் அதை வந்து கட்டினாரா அப்படின்ட்டு. அண்ட் பாபர் ஷேர்னு சொன்னால் கூட இந்த லயன் உடைய ஒரு இதில் வந்து பார்க்கும்போது, இந்த அயோத்தியா இஸ் சம்திங் தட் ஐ திங்க் இட்ஸ் அ பேலஸ். ஓகேவா, வேர் த லவ் இஸ் லாஸ்ட், வேர் யூ கேன் ரீஃபைண்ட் இன் த mahal, and when you are getting back into that palace of Ayodhya. ஓகே, அண்ட் தட் இஸ் அ பேசிக் திங்கில் அந்த ஒரு பழைய ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் தட்ஸ் அ ப்ராமிஸ் தட் இந்தியா இஸ் எல்லாம் அதுக்குண்டான ஒரு இதில் அந்த பாரதம், ஹிந்துஸ்தான் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தா கூட, இது வந்து அந்த லவ்வோடைய அந்த இட்ஸ் நாட் கால்ட் அ ட்ரையாங்கிள், இட் இஸ் நாட் கால்ட் அ லவ் ட்ரையாங்கிள். பட் ஐ திங்க் இந்த பேஸ் வந்து உண்மையான ஒரு பேஸ் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. வேர் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் லவ், you might refine it, you might find it again because of the energies that you have you are creating around yourself, and then you are giving your life into it,
you are giving your thoughts into it, you're giving your feelings into it, and then it sustains. And அதனால தான் வந்து பாபரே அயோத்தியாத்துக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. லைக் அவங்களும் தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ல, அவங்களுமே ஆர்கிடெக்சுரல் இதில் ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, the open skies is not only for the sun, and it is for the stars, and it is for the crescents and the moon, full moon and the new moon also. That is how they are able to fill in those understanding where we are missing out. ஃபார்மில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். There are so many possibilities of எவ்வளோ காலம் கடந்தும் அது வந்து ஸ்டாண்ட்ஸ் அ டெஸ்டிமனி அண்ட் இட் ஸ்டாண்ட்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ ஆஸ் ஹவு ஐ ஹட் சீன் ஷாஜஹான், அந்த இதில் வந்து அந்த கேரக்டர்ஸில் அ பர்சன், அந்த சிவா அந்த உண்டான ஒரு இதாக கூட இருக்கட்டும். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக போய் ஒரு பொண்ணோட பேசுறதுக்கு இல்லை. ஹீ ஸ்டில் அட்மைர்ஸ், ஹீ ஸ்டில் லவ்ஸ். அவன் பார்க்கும் போதே அவனுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. But he is so far away. He remains he maintains his distance. And அந்த டிஸ்டன்ஸ் வந்து போய் சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா வந்து பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு நாள் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இட் வுட் ஹவ் காட், அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கும். அன்றைக்கே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் ஹி மெயின்டைன்ஸ் ஹிஸ் டிஸ்டன்ஸில் ஹி ஹஸ் பின் ஏபிள் டு, அவனே தான் அந்த தாட்ஸில் வந்து ஃபுல்லாக கற்பனையில் கவிதை எழுதுறது, அது கதை எழுதுறது எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அண்ட் சடன்லி ஃபைன்ஸ் தட் அந்த வேவ் லெங்த் வந்து இன்னொரு பையனுக்கு மேட்ச் ஆயிடுது. அந்த பொண்ணும் வந்து ஹி ஆல்சோ ஃபால்ஸ் இன் லவ் வித் தட் பர்சன். அண்ட் அந்த பையனே வந்து இவங்கக்கிட்டே கேட்குறாங்க, லைக் எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு எழுத தெரில, எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரில, எனக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரில, I love her and I know she also falls in love with me. இது எப்படி பண்ணணும்னு தெரிலன்ட்டு யார் காரியகர்த்தா, யார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க, அவங்கக்கிட்டே வந்து தே ஆர் டேக்கிங் இன் த க்ளூஸ். எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் அவங்க என்ன மாதிரி எப்படி ப்ரப்போஸ் பண்ணி எப்படியே வந்து லவ்வை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது. அண்ட் பிகாஸ் ஹீ ஃபீல் ஸோ இன்டென்ஸில் அந்த ஷாஜஹானுடைய அந்த ஒரு இது, அந்த அவ்வளோ வைப்ரேஷன்ஸும் தாண்டி, அவ்வளோ வேவ் லெங்த்தையும் தாண்டி இட்ஸ் பின் ஏபிள் டு கனெக்ட் டு அதர் பீப்புள். பிகாஸ் அந்த கேர்ளுக்கு தெரியவே தெரியாது, அந்த பர்சன் வந்து ஹூ ஹேஸ் டன் ஸோ மச் ஆஃப் ரைட்டிங் அபவுட் ஹர் செல்ஃபுங்கிறது அவளுக்கே தெரியாது. அதனால் அவன் வந்து வேற ஒரு நபரை வந்து விரும்புகிறான். அண்ட் ஹீ லெட்ஸ் ஹர் கோ. ஓகேவா, அவன் வந்து போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீ எப்படி அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி இப்படின்லாம் சொல்ல. தட் இஸ் ஹவு ஷாஜஹான் ப்ரூவ்ஸ் எப்படி நூர்ஜஹான் இறந்தார். லவ் பண்ணுறவங்க எப்படி இறந்துருப்பாங்க. லைக் வென் யூ லவ் சம்படி ஸோ வெரி இன்டென்ஸ், ஸோ வெரி மச், ஹவு கேன் யூ லெட் கோ ஆஃப் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. The spiritual strength is only so much, and the spiritual strength helps to connect a couple. அவங்க வந்து இன்னும் ஈஸியாக they are getting into the physical forms of how they have got to be. But in the spiritual strength வந்து it remains aloof, very far away, very distant, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. அண்ட் அது கூட ரொம்ப நல்லதாக இருந்தது, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நல்ல லைன்ஸு, ஆல் அந்த சாம்ஸ், இந்த சங்கீதத்துக்கு உண்டான அந்த சாங்ஸ் எல்லாம், லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த இது நல்லா இருந்தது. சரக்கு வச்சுருக்கேங்கிற சாங் மட்டும்தான் அன்னெசரியாக பட்டுச்சு. அது தேவையில்லாத ஒன்று. ஆனால் தேவையில்லாத குரூப் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு இதுக்காக வச்சுருப்பாங்களான்னு தெரில. அது ஆனால் யாரும் வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்காக வெளில ஏஞ்சி போக மாட்டாங்கல்ல. அது ஏதோ ஒரு சம் டிஸ்டார்ஷன், இது அது தேவையில்லாதது தான். அது ஆக்சுவலாக மீனாவுக்கு அந்த மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருக்கவே வேண்டதில்லை. அண்ட் ஷீ டிடன்ட் ஹாவ் எனிதிங் மச் டு டூ இன் தட் இது. அதில் தான் அந்த ஒரு நல்லாவே இல்லாத மாதிரி இருந்தது. பட் எனி அதர் சாங் வாஸ் வெரி குட். அதில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் பார்க்கும்போது வாட் இஸ் இஸ் காதல் கொண்டேனில் பார்க்கும்போது யூ ஷுட் சி தனுஷ் வந்துட்டு எவ்வளோ சாதாரணமான ஒரு இதில் ஒரு
இங்கே ஒரு இதில் ஒரு விடுதி ஒரு அநாத விடுதிக்குள்ளே இருந்து அநாதன்னும் போது அனாத்மன் அப்படின்னமோ நம்ம வந்து எவ்வளோ பேரோடைய ஒரு சில இன்ட்ரூஷன்ஸ் இருக்கும், இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அந்த அவ்வளோத்தையும் ஃபைட் பண்ணி ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட் இது அப்படின்றத வந்து அந்த படத்தில் நல்லா தெரிஞ்சுது ஒரு இது. அதுலேயும் கூட எப்படி ஹீ இஸ் அதாவது அதை ஃப்ரெண்ட்லியாக தான் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்லியான விஷயமே வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. அண்ட் தென் வழிஞ்சு 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 அப்படியே அதாவது ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகி இதாக வருது. அதில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் ஒரு இது காமிக்குது. லைக் ஏன்னா எவ்வளோ ரிஜிடாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து லவ் கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸே வராது. அவ்வளோ வெறுப்பில் வாழ்ந்தவங்க, அவ்வளோ வெறுப்பில் வளர்ந்தவங்களுக்கு வந்து தே ஓன்ட் ஃபீல் குட் அபவுட் எனிதிங்ல. அவ்வளோ ஒரு வெறுப்பு, அவ்வளோ ஒரு வந்து கசப்பான ஒரு சில அனுபவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஹவு கேன் யூ ஃபால் இன் லவ் வித் சம்படி, ஹவு கேன் யூ நோ தட் அது ஒரு லவ் தானா அப்படி, அது தட் இஸ் வாட் இஸ் யுவர் அட்ராக்ஷன், தட் இஸ் வாட் யுவர் கிரேவிங் ஃபார் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு புரியாத ஒரு இதில் இருப்பாங்க. அவ்வளோ கடினமான ஆளுங்களாக இருப்பாங்க, மன இறுக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு நல்ல மூவி தான் அது. அப்போது கேர்ள் கம்ஸ் இன் அண்ட் தென் ஷீ ட்ரைஸ் டு மெண்ட் ஹிஸ் வேஸ். அவள் ஹெல்ப் பண்ணுறா, அவள் வந்து எப்படி ஸ்மைல் பண்ணுறதுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறா, எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுக்குறா, சில வேர்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான சில குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே வரும்போது கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய பையன் வந்து எவ்வளோ நல்லா பண்ண முடியும், அதை விட நல்லா பண்ண முடியும், நல்ல ஒரு விஷயங்களில் டாப்அப் லெவலில் பண்ணுவாங்க. டாப்அப்னா நல்லா பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவலோட இதில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த இதில் என்னென்னா ஹீ டசன்ட் சப்ஸ்டிடியூட், அதாவது அந்த ஓல்டு ஃப்ரெண்டு வேர் ஹீ ஹேட் டு ஃபர்கோ அண்ட் ஹீ ஹேட் வெரி அந்த ரொம்ப கஷ்டமான சில அனுபவங்கள்லாம் அந்த பொண்ணை வந்து விடுத்து அவன் வந்து வளர்ந்த சூழ்நிலையில் அவனுக்கு வந்து இந்த பொண்ணு வந்துட்டான்னு உடனே அவன் அந்த பொண்ணை மறக்கலை. அவனுக்கு வந்து திஸ் கேர்ள் இஸ் ஆல்சோ த நியூ கேர்ளில் அந்த புதுசாக அறிமுகான கேர்ளும் வந்து ஃப்ரெண்டு தான், அவளும் நல்லா ஹெல்ப் பண்ணுறா. பட் ஸ்டில் இன் த பேக் ஆஃப் ஹிஸ் மெமரி ஹீ ஸ்டில் ரீட்டெயின்ஸ் த ஓல்ட் வேஸ், ஹீ ஸ்டில் ரீட்டெயின்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை வந்து ரொம்ப நேசித்த ஒரு தருணங்கள். இது வந்து நம்ம வெறும்னா அதை வந்து சாதாரணமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் குழந்தைலாம் வரணும், லைக் அப்புறம் என்ன இன்னும் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான இதில் லைக் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம். இதில் இப்படி தான் இது ஃபிக்ஸேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் ஹீ சீஸ் ஹர் எவ்ரி டைம் தட் ஹீ சீஸ் ஹர் ஆல்சோ. அதை வந்து அதுவும் நல்ல ஒரு மூவி தான். அதான் அந்த எப்படி நான் பார்க்குறேன்னா சிவாவுக்கு உண்டான ஒரு இது. ஏன்னா சிவா வந்து எப்போவுமே காமிப்பாங்க பார்வதியோட பிள்ளையார் முருகர் எல்லாம் அவருக்கும் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து தே ரிமெயின் செப்ரேட். சிவா வந்து தனியாக இருக்கிற மாதிரியும், அவங்க பார்வதின்னு சொல்லக்கூடியவங்களோ இல்லை அம்பாள் அப்படிங்கிறவங்க வந்து தனியாக இருப்பாங்க, அம்மன் அப்படிங்கிறவங்க தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதில் காட்டுவாங்க. சிவாவுக்குண்ட ஒரு விஷயமா அப்படின்னு, சைவட்ஸ்க்குண்ட ஒரு விஷயமா அப்படின்னு. அது எல்லாமே சவத்தில் இருந்து அந்த சவத்தில் இருக்கக்கூடியதில் நீ வசியப்படுத்த நினச்சாலும் அந்த இது வந்து வசியங்கிறதுக்கான ஒரு இது இல்லை. அதை அந்த சவத்துக்கு உண்டான அந்த பிறவிக்குண்டான ஒரு விஷயங்களை தான் வந்து அதை புலப்படுத்துறதுக்கு திரும்ப திரும்ப அதை நம்மளை ரிகலெக்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த படத்தில் நான் உணர்ந்தேன். இவ வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணு வந்து பார்த்தா அந்த ராமாயணம் மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சீதா பிராட்டியான உண்டு அம்பாளுக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்க மாதிரி இருக்கும். லைக் ஒரு எக்கனாமிக்காக ஃபைனான்ஷியலாக ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி வந்து வண்டி ஓட்டணும், எப்படி வந்து உலகத்தில் சுற்றி இருக்கிறதெல்லாம் பாரு, நீ எங்கேயோ வனாந்திர ஏதோ கையிலே தாண்டி மேலே எங்கேயோ போய் நீ யோசிக்கிற,
இங்கே இருக்கிறதெல்லாம் பாரு, இங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்குல வந்து அந்த ஹெவனை வந்து இங்கே பிரதிபலிக்குது அப்படிங்கிறதுக்கு பாரு, இங்கே இருக்கிற விஷயங்களை பாரு, இங்கே இருக்க விஷயங்களை உணரு, இதில் எது உனக்கு சார்ந்ததாக இருக்கும், உனக்கு நீ எப்படி இதை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து இந்த கேர்ள் சொல்கிற மாதிரி இருக்கும். லைக் வாட் ஹி ஹேட் மிஸ்ட், வாட் ஹி ஹேட் லாஸ்ட், வாட் ஹி இஸ் ட்ரைங் டு fill in அந்த void அவ்வளோ இதுவாக இருக்குன்னும் போது this girl comes in and then she is trying to balance as how he doesn't go இல்லை ரொம்ப பித்து பிடிச்ச நிலையில் இருக்காமல் ரொம்ப தன்னையே மறந்து சில நேரங்களில் வந்து நம்ம என்ன உடுத்திருக்கோம், உடுத்துறது கூட தேவைதானா, நம்மளுடைய நிலையே இல்லை, இது நம்ம உடம்பே இல்லைன்ற மாதிரிலாம் அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி அளவுக்கெல்லாம் போகக்கூடாது. சடை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு இதுலலாம் அப்படியே இருப்பாங்க. அதை வந்து அதுக்குள்ளேருந்தே அதை வந்து திரும்ப ரீஎனர்ஜைஸ் பண்ணி அந்த இதுலேருந்தே எடுக்க முடியுதான்னு உட்காந்து அதுலேருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுலேயே தவம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் நிறைய நார்த்லலாம் நிறைய ரொம்ப அதில் வந்து இதுவாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து இது இல்லை இந்த எவரெஸ்ட் கூட ஈவியே ரெஸ்ட் ஆக்கி தான் விட்ருவாங்க அவங்க. அதில் வந்து அவங்களுக்கு அந்த மென்னோடைய இதுதான் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். விமென் கூட பார்க்கும்போது என்னென்னா தே க்ரோ ஹேர், தே டோன்ட் ஹாவ் த முஸ்டாஷ். பெண்ணை வந்து மதிக்கிறோம் அப்படின்வாங்க. பெண்ணுக்கு உண்டான விஷயங்களை வந்து நாங்கள் நிறைய உணர்கிறோம், அவங்கள விட நாங்கள் வந்து ஜெண்டர் சென்சிட்டைசேஷனில் பார்க்கும்போது பார்த்தா அது ராமரா சீதையானே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு, லக்ஷ்மணனா சீதையானே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நாங்கள் டிரான்சென்டென்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த லைஃப் வந்து அதோட சில விஷயங்களில் நம்ம வந்து இதாகும் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்போது when you are taking care of the person, when you truly love the person, you will give the space of what they deserve or what they are to have. இல்லைன்னா அது வந்து அவங்களோட லைஃப்பையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் தட் யூ see. அதாவது லைக் உனக்கு தெரியாது, உன்னால் பண்ண முடியாது, உனக்கு பண்ண முடியாது, உனக்கு வந்து அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா அவங்களோட லைஃப்பை வந்து வாட் தே நீட் டு டூ இட், தே வில் நாட் பி ஏபிள் டு டூ இட். தென் ஹவு வில் தட் பி லவ்? when you have your life, when you have to have your own இல்லை சில விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னா ஓகே. உனக்கு நீ டம்மி மாதிரி இரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது the life of the other person has been taken over by the other one who says that I'm caring more than what you can care about yourself அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது சாதாரணமாக லவ் ஸ்டோரி, ரொமான்டிக் ஸ்டோரிஸ் அப்படின்லாம் சொல்லும் போது what do we mean by this romance, what do we mean by this kind of the men's of how you see another sex of yours. ஆப்போசிட்டாக பார்க்குற உனக்கு ஒரு ஃபியரா, உன்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுதா, இல்லைனா நீ ஓவராக அதுலேருந்து இதாகிறியா, லைக் யூ ஆர் ட்ரைங் டு டாமினேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல இது இருந்தது. லைக் ஈவன் when you have to forgo, even when you think that as how you had dreamt of, as how you have wanted it to be, as how you had wished, பட் அது கூட கைவிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, அது கூட வந்து நம்மளுக்கு வந்து தியாகம் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னா as how you were doing, as how you were able to do it in your own imagination, that you were trying to connect with the person. Now that another man comes in, now that another she commits with somebody else அப்படின்னும் போது you have to put a full stop, or will you put a comma where how would you reach out to the other person, will say that I care enough for you, okay, than your husband. அப்போ ஹவுஸ் பேண்டுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்க. தட்ஸ் த ஹப் தே ஆர் ட்ரைங் டு சே, ஃபிக்ஸ் இட் அப், இவ்வளோ தான் இருக்குன்னு, இல்லைன்னா உன்னை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. பட் தேர் இஸ் சம்படி, ஹவுஸ் வேணும், ஹவுஸில் இருக்குது, உனக்கு குழந்தைங்க வேணும், வீட்டில் இருக்கிறத பொறுப்புகளை பாரு, நான் என்ன வேணுமோ அது வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மென் நிறைய பேர் இருக்காங்க.
ஈவன் உனக்கு என்ன ட்ரெஸ் நீ பண்ணணுங்கிறத கூட நான் சொல்கிறேன், எப்படி நீ பண்ணணும், நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், எந்த அளவுக்கு அது ட்ரெஸ்ஸை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸில் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பேஸாக இருக்கும். லைக் இதெல்லாம் வந்து லவ் இல்லை, இதெல்லாம் வந்து கேர் இல்லை, இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதை பார்த்தா நம்மளுக்கு நிறைய நேரம் அவங்களுக்கு இன்ட்ரூஷன்ஸ் நிறைய இருக்கும், அவங்களுக்கு இன்செக்யூர்டான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சில நேரங்களில் பண்ண கூடிய இதுவாக இருக்கும். பட் இந்த லைன் ஆஃப் திஸ்ல அந்த பிட்டர்னஸ் அதில் வந்து இல்லை அந்த ரெண்டு மூவிஸ்லையும். பிகாஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் த யூத், தே ஆர் டாக்கிங் அபவுட் இன்னும் த ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அவங்க வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க என்ன மாதிரி இருக்குது வித் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லும் போது வென் யூ பிகம் 40 years, வென் யூ பிகம் 50, வென் யூ பிகம் 60, ஹவு டு யூ சி அப்படிங்கிறது வந்து நிறைய மூவிஸில் நம்மளுக்கு இல்லை. அந்த ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரொமான்டிக்கான ஒரு சில விஷயம்னு சொல்லும் போது இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸஸ் தான் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம், அதுதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? there had been some other movies also, but I will finish with this. இந்த ரெண்டும் இதில் வந்து யார் பேலஸ்க்கு போனாங்க, யார் அயோத்தியாத்துக்கு போனாங்க, அப்புறம் யார் வந்து டோம் லெவல்லே இருந்தாங்க, யார் வந்து மொஹால் பண்ணுறதுக்கு அளவுக்கு முடிஞ்சுது. இந்த படங்களில் வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இட்ஸ் ஸோ ஓப்பன்லி இட் இஸ் சம்திங். ஏதோ படம் பார்த்தியா வெளில போனியா அவ்வளோதான், ஆனால் நல்லா இருந்துச்சாங்களா, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சா, படம் நல்லா இருந்துச்சு, இது இவ்வளோலாம் நம்ம வந்து யோசிச்சுன்னு இருந்தோம்னா அவ்வளோதான் இல்லை. தட் பட் சம் பீப்புள் ஹூ ஆர் இல்லை சினிமா லவர்ஸ், சம் பீப்புள் ஹூ ஆர் அப்சர்விங் ஆல் தீஸ் ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆளுங்கள்லாம் வந்து இந்த விவரம்லாம் ரொம்ப யோசிச்சுருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் ஹவ் வி பிகம் பார்ட் ஆஃப் தட் ப்ராசஸ் ஆஃப் சீயிங் தட் மூவிஸ். அண்ட் வி ஆல்சோ செலிப்ரேட் நாட் ஆஸ் அ செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ். அவங்க போய் போஸ் கொடுத்து சக்க 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 சக்கன்னு அந்த வேம்பில் நடந்து அந்த வேம்புக்கு அப்புறமா ரேம்ப்பு அப்படின்ட்டு நம்ம கரெக்ஷன் போடுறத இல்லாமல் கீழேருந்தே கொஞ்சம் சேஃபர் சைடில் சேஃபர் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டம் இல்லை?